நமசிவாய வணக்கம். அண்ணாமலை அவர்கள் புது கட்சி ஆரம்பிக்க போறார். பிஜேபியிலேருந்து விலகிட்டாரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நேத்து நம்முடைய கஸ்டமர் ஒருத்தர் ஆபீஸுக்கு வந்தார். அடிக்கடி நம்மகிட்ட பல பொருட்கள் வாங்கினவர் தான். ஏதோ இந்த ராசி மூலிகை வெத்தாயிட்டு வைஜெயந்தி மாலை எல்லாம் சொல்றீங்களே, இதை பத்தி என்னன்னு கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், 40 ஆண்டுகளுக்கு மேல சித்த மருத்துவம் மூலிகையில அனுபவம் இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் என் அப்பாவுடைய நண்பர். அவர் வழிகாட்டுதல்படி, அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மூலிகை வேர்னு இருக்கு. அது ராசிக்கல்லை விட 10 மடங்கு ஆற்றல் வாய்ந்தது. காப்பர், அதாவது செப்பு குப்பிக்குள்ள அதை வச்சு அதோட குக்குள் மாதிரியான மூலிகைகள் எல்லாம் சேர்த்து பண்றது வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியாக்கும், எதிர்மறை விஷயங்களையும் 10 மடங்கு கம்மியாக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ராசி தாயத்தை முக்கியமான நபர்கள், பெரும் புள்ளிகள், செலிபிரிட்டிஸ் யார் யாரெல்லாம் நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க அண்ட் அதனுடைய முக்கியமான பலன்கள் என்ன, இந்த விஷயம்லாம் சொன்னேன். ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட தான் நான் சில விஷயங்கள் ஷேர் பண்ணிப்பேன். அந்த மாதிரி அவர்கிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு, அப்புறம் இந்த வைஜெயந்தி மாலை விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வருமே, வனமாலி கதி சாங்கி சங்கி சக்கரி சினந்தகி. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். வெற்றி அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடியது. நம்ம சாஸ்திர நூல்கள்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அந்த விஷயங்களை பேஸ் பண்ணி இந்து சாஸ்திரப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் பண்றது. அந்த மாதிரி நம்ம இந்து சாஸ்திர நூல்கள்ல சொன்ன பொருட்களே 1000க்கும் மேல இருக்கு. அதுல இந்த ராசி தாயத்து வைஜெயந்தி மாலையெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அவர்கிட்ட அப்படியே இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தது. அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் வாங்கினார். வாங்கிட்டு அண்ணாமலைஜியோட அரசியல் பிரவேசத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு யார் யாரோ கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பிச்சு அரசியலுக்கு வராங்க. நிறைய இளைஞர்கள் படிச்சவங்க அரசியலுக்கு வரணும். வெறும் யங்ஸ்டர்ஸுங்கிற அந்த ஒரு தகுதி மட்டும் பத்தாதே, அவங்க நல்ல எஃபிஷியன்ட்டாவும் சஃபிஷியன்ட்டாவும் இருக்கணும். அண்ணாமலை மாதிரியானவங்க எல்லாம் வரட்டும். இன்னொன்னு, நிறைய பேர் அண்ணாமலையை பத்தி பலவிதமான குற்றச்சாட்டுகளை கட்சியில இருக்கிறவங்களே வச்சாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒருத்தரை பத்தி எதுவும் தெரியாம குத்தம் சொல்றத நான் பண்ண மாட்டேன். ஒருத்தரை நான் குத்தம் சொல்லுவேன்னா அதுக்கு முன்னாடி 1க்கு 1000 தடவை யோசிச்சு அது கரெக்டுனா தான், வேற வழி இல்லைனா தான் யாரையா நான் பிளேம் பண்ணுவேன். அதுதான் நம்முடைய கொள்கை. ஸோ அண்ணாமலை மாதிரியானவங்க அரசியலுக்கு வரட்டும், அதுல டவுட்டே கிடையாது. என்ன, அவர் கட்சி தலைவர் பதவியிலேருந்து வெளியில வந்த உடனே அண்ணாமலை இல்லாத பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு நிறைய பேர் ஓப்பனாவே ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஓட்டு போடல. அண்ணாமலை ஆதரவுகளோட ஓட்டும் கொஞ்சம் விஜய் கட்சிக்கு போச்சுங்கிறது உண்மை. நான் கூட நினைச்சேன், கட்சியோட சித்தாந்தம் என்னவோ அதை மதிக்கணும். ஒரு தனி நபருக்காக பிஜேபிக்கே ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ற அளவு நிறைய பேர் இப்படி இருக்காங்களே அண்ணாமலை வெறியிலன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. அண்ணாமலை அரசியலுக்கு வரட்டும், ஜெயிக்கட்டும். அவர் மேல மதிப்பு மரியாதை எனக்கு நிறையவே அப்பவும் இருக்கு, இப்பவும் இருக்கு. ஆனா ஒரு தனி நபருக்காக ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி, அதுவும் பிஜேபி நேஷனல் லெவல்ல என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணியிருக்குங்கிறது அது சப்போர்ட்டர்ஸுக்கு தெரியும். செக்ஷன் 370 எடுத்த அந்த தைரியமான முடிவு என்ன, நம்ம நேஷனல் செக்யூரிட்டி இன்னைக்கு எவ்வளோ பாதுகாப்பா ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது 2009 மும்பை தாஜ் ஹோட்டல் அட்டாக் போது. இப்பெல்லாம் அந்த மாதிரியான ஒரு அட்டாக்கை 2-3 நாள் தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல தீவிரவாதிகளால பண்ண முடியுமா? பஹல்காம் தாக்குதல் மாதிரியான விஷயங்களுக்கு காரணமானவங்க வேட்டையாடப்பட்டாங்க கையோட. அதுவும் பாகிஸ்தான் மாதிரியான இடங்களுக்கு அவங்க இடத்துக்கே போய் தீவிரவாதிகளை தூக்குறது. துரந்தர்ல வரதை விட பல சாகசங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த கட்சியால தான் சாத்தியமாச்சு. அதனால தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை தாண்டி நேஷனல் லெவல்னு வந்தா பிஜேபி தான், அதுல டவுட்டே கிடையாது எனக்கு. அண்ணாமலை அவர்கள் அடுத்து என்ன பண்றார், அடுத்து அவரோட மூவ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் முழுமையான ஆதரவு பல பேர் வைப்பாங்க. எப்படியோ அவர் நல்ல திறமசாலி, படிச்சவர். அந்த வகையில வாழ்த்துக்கள். தேங்க்யூ.